ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ எதையாக இருந்தாலும் நம்ம யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதனால நம்ம குறைஞ்சபட்சம் கொஞ்சம் சில விஷயங்களை இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அதாவது அந்த பொண்ணோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் நிச்சயம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போயுமே சம்மந்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2வது பையனுக்கு அந்த பையனுக்கு எதுவும் லவ் இந்த விஷயமும் இல்லை. ஓகே, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னா 2 பேரும் மனசு விட்டு பேசட்டும். ஒரு 1/2 hour 1 hour பேசட்டும். அவங்களுக்கு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 பேரும் சம்மதம்னு சொன்னாங்கன்னா முடிவெடுத்தாங்கன்னா நம்ம அதே நேரத்துலையே அதே மண்டபம் எல்லாமே இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம எல்லாமே தேதி இது பண்ணதுபடி அவங்க 2வது பையனுக்கும் என் பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம். அதை பற்றி நான் எந்த மறுப்பும் நான் சொல்கிறதுக்கு இப்போ இல்லை. இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நான்லாம் நல்லா பழகிட்டோம். இப்போ என் பொண்ணுமே உங்களோட எவ்வளோ நல்லா பேசுவா அப்படின்னு தெரியும். அவளுமே நாங்கள் அந்த அளவுக்கு சொந்தங்கள்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பமாக இருந்து அப்புறம் இப்போது நல்ல வசதியாக இருக்கிறோம். இருந்தாலும் உங்கள் குடும்பம் நிறைய கொஞ்சம் அண்ணன் தம்பிங்க அதெல்லாம் இருக்கிறனால தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே ஆசைப்பட்ட ஒரு காரணம். ஏன்னா நீங்களும் ஒரு அக்கா அண்ணன் உங்களோட பிறந்தனீங்க. அண்ணனும் சரி அவங்களும் ஓரளவு 6 பேரோட பிறந்தவங்க. அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு சொந்தங்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிறத வசதி இதை தாண்டி சொந்தம் ஓரளவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் வரணும் போகணுங்கிறதுனால தான் நாங்கள் கொடுத்தது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, சரி இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக அந்த முடிவை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பேசுகிறதுக்காக என்னையும் அவங்க அதாவது அனிதாவையும் பேசுகிறதுக்காக அனுப்புனாங்க. போயிட்டு எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொன்ன விஷயம் எங்கள் அண்ணன் பண்ணதுக்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இப்போ எடுத்திருக்க முடிவு அது அவங்க எடுத்திருக்காங்க. இதில் என் விருப்பத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு எந்த லவ்வும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரிய விஷயம் இல்லை. அண்ணனுக்கு அவன் 50,000 சம்பளம் வாங்குறான். நான் இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. முடிச்சு இப்போ தான் நான் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங் சேலரியே 20,000 தான் சேலரி. உங்களுக்கு அதெல்லாம் சொல்லணுங்கிற ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டோன்னா அதில் உங்களுக்கும் குழப்பம் வேண்டாம், எனக்கும் குழப்பம் வேண்டாம். அதனால் எனக்கு 20,000 தான் சம்பளம். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது கிடையாது. இப்போ தான் நான் போய் சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எனக்கு கூடவே சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 40,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டில். இதுக்கு உங்களுக்கு ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நாளைக்கு அதனால நம்மளுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ நிறைய சம்பளம் வாங்குற, நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் எந்த விஷயமும் நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஓகே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இது நம்ம அண்ணன் என்னடா அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் வேற ஒரு பொண்ணை விரும்பிட்டு உங்ககிட்ட ஒரு வருஷமாகவுமே பேசியிருக்க மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ அவன் சொன்னதை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் வீணாக உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஃபேமிலியும் ஏமாற்ற வேண்டாம். 2 ஃபேமிலியுமே நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு இதில் இருக்கணும்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமாக என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே அமைதியாக இருந்துட்டு இருந்தவங்க எனக்கு முழு சம்மதங்க. நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு நானுமே ஒரு வருஷத்துக்கு மேலே நிச்சயம் ஆகி உங்கள் அண்ணன் நான் ஃபோன் பண்ணாலுமே கட் பண்ணிடுவார். எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் பண்ண பொண்ணோட ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியலன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சி அடுத்த பதில்